அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ 7th ஸ்டாண்டர்ட் புவியியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அதில ஒரு 50 கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு 50 கொஸ்டின் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1வது கொஸ்டின் பாருங்க. புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு துகள்களாக மாறுவது. புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து சிறு சிறு துகள்களாக மாறுவது. ஆன்சர் வானியல் சிதைவு. 2வது கொஸ்டின். ஆற்று நீர் மலைப்பிரதேசத்தில் அரிப்பதால் உருவாகும் பள்ளத்தாக்கு. ஆற்று நீர் மலைப்பிரதேசத்தில் அரிப்பதால் உருவாகும் பள்ளத்தாக்கு. ஆன்சர் வி வடிவ பள்ளத்தாக்கு. 3வது கொஸ்டின். ஆறு சமவெளி மற்றும் மலையடிவாரப் பகுதியை அடையும் போது படியும் படிவு. ஆறு சமவெளி மற்றும் மலையடிவாரப் பகுதியை அடையும் போது படியும் படிவு. ஆன்சர் வண்டல் விசிறிகள். 4வது கொஸ்டின். ஒரு நீரோடை தன் போக்கில் முதன்மை ஆறுடன் இணைவது. ஒரு நீரோடை தன் போக்கில் முதன்மை ஆறுடன் இணைவது. ஆன்சர் துணை ஆறு. 5வது கொஸ்டின். முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு. முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு. ஆன்சர் கிளை ஆறு. 6வது கொஸ்டின். உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகிலேயே உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஆன்சர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 7வது கொஸ்டின். ஆற்று வளைவு ஆறிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக மாறுவது. ஆற்று வளைவு ஆறிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக மாறுவது. ஆன்சர் குதிரைக்குளம்பு ஏரி. 8வது கொஸ்டின். நீர் உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? நீர் உயர்ந்த ஆற்றங்கரைகளை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? ஆன்சர் லெவீஸ். 9வது கொஸ்டின். கிளையாற்றின் முகத்துவாரங்களால் தோன்றும் படிவுகள். கிளையாற்றின் முகத்துவாரங்களால் தோன்றும் படிவுகள். ஆன்சர் டெல்டா. 10வது கொஸ்டின். மலைச்சரிவில் பனி அரிப்பால் ஏற்படுவது. மலைச்சரிவில் பனி அரிப்பால் ஏற்படுவது. ஆன்சர் சறுக்குகள். 11வது கொஸ்டின். பனியாற்றினால் கடத்தப்படும் மணல் எவ்வாறு அழைக்கப்படும்? பனியாற்றினால் கடத்தப்படும் மணல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் பர்கான்கள். 12வது கொஸ்டின். பாலைவனப் பகுதியில் காணப்படும் பாறை. பாலைவனப் பகுதியில் காணப்படும் பாறை. ஆன்சர் காளான் பாறை. 13வது கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவில் பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனிக்குன்று. தென்னாப்பிரிக்கா பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனிக்குன்று. ஆன்சர் கலஹாரி.
14வது கொஸ்டின் பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள். பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் குன்றுகள். ஆன்சர் பர்கான்கள். 15வது கொஸ்டின் காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? காற்றடி வண்டல் படிவுகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறது? ஆன்சர் சீனா. 16வது கொஸ்டின் சீனாவில் படிந்துள்ள வண்டல் படிவு எங்கிருந்து வந்தவை? சீனாவில் படிந்துள்ள வண்டல் படிவுகள் எங்கிருந்து வந்தவை? ஆன்சர் கோபி பாலைவனத்திலிருந்து. 17வது கொஸ்டின் இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய உப்பங்கழிகள். இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய உப்பங்கழிகள். ஆன்சர் அனைத்தும் சரி. சிலிக்கா ஏரி, பழவேற்காடு ஏரி, வேம்பநாடு ஏரி இந்தியாவில் அமைந்துள்ள முக்கிய உப்பங்கழிகள். 18வது கொஸ்டின் உலகின் மிக நீளமான கடற்கரை எது? உலகின் மிக நீளமான கடற்கரை எது? ஆன்சர் மியாமி கடற்கரை. 19வது கொஸ்டின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது? இரண்டாவது நீளமான கடற்கரை எது? ஆன்சர் மெரினா கடற்கரை. 20வது கொஸ்டின் காக்கச இன மக்கள் என்பவர்கள் யார்? காக்கச இன மக்கள் என்பவர்கள் யார்? ஆன்சர் ஐரோப்பிய மக்கள். 21வது கொஸ்டின் நீக்ரோ இன மக்கள் என்பவர்கள் யார்? நீக்ரோ இன மக்கள் என்பவர்கள் யார்? ஆன்சர் ஆப்பிரிக்க மக்கள். 22வது கொஸ்டின் மங்கோலிய இன மக்கள் என்பவர்கள் யார்? மங்கோலிய இன மக்கள் என்பவர்கள் யார்? ஆன்சர் ஆசிய அமெரிக்க மக்கள். 23வது கொஸ்டின் ஆஸ்ட்ரலாய்டு இன மக்கள் என்பவர்கள் யார்? ஆஸ்ட்ரலாய்டு இன மக்கள் என்பவர்கள் யார்? ஆன்சர் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய மக்கள். 24வது கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு தலம் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். புத்த மதத்தோட வழிபாட்டு தலம் வந்து பார்த்தீங்கன்னா விகாரம். சமண மதத்தோட வழிபாட்டு தலம் பசாதி. ஜூடாயிஸ் மதத்தோட வழிபாட்டு தலம் சினகாக். சொராஸ்ட்ரிய மதத்தோட வழிபாட்டு தலம் அகியாரி. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பொறுத்துகளை கூட வரலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 25வது கொஸ்டின் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஆன்சர் 22. 26வது கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம். உலக மக்கள் தொகை தினம். ஆன்சர் ஜூலை 11. 27வது கொஸ்டின் பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போது? பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போது? ஆன்சர் பிப்ரவரி 21. 28வது கொஸ்டின் உலக மத நல்லிணக்க தினம் எப்போது? உலக மத நல்லிணக்க தினம் எப்போது? ஆன்சர் ஜனவரி 3வது ஞாயிறு.
29வது கொஸ்டின். உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் எப்போது? உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் எப்போது? ஆன்சர் மே 21. 30வது கொஸ்டின். தீபகற்ப கடற்கரை சமவெளிகளில் காணப்படும் குடியிருப்பு. தீபகற்ப கடற்கரை சமவெளிகளில் காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் குழுமிய குடியிருப்பு. 31வது கொஸ்டின். ராஜஸ்தான் மற்றும் நீலகிரியில் காணப்படும் குடியிருப்பு. ராஜஸ்தான் மற்றும் நீலகிரியில் காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் சிதறிய குடியிருப்பு. 32வது கொஸ்டின். இமயமலை, ஆல்ப்ஸ் மலை மற்றும் ராக்கி மலைத்தொடர்களில் காணப்படும் குடியிருப்பு. இமயமலை, ஆல்ப்ஸ் மலை, ராக்கி மலைத்தொடர்களில் காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் நீள்வடிவ குடியிருப்பு. 33வது கொஸ்டின். மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்கில் காணப்படும் குடியிருப்பு. மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்கில் காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் செவ்வக வடிவ குடியிருப்பு. 34வது கொஸ்டின். சட்லஜ் பகுதியில் காணப்படும் குடியிருப்பு. சட்லஜ் பகுதியில் காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் வட்ட வடிவம். 35வது கொஸ்டின். ஏரி மற்றும் குளங்களைச் சுற்றி காணப்படும் குடியிருப்பு. ஏரி மற்றும் குளங்களைச் சுற்றி காணப்படும் குடியிருப்பு. ஆன்சர் நட்சத்திர வடிவம். 36வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பு காணப்படும் இடம். தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பு காணப்படும் இடம். ஆன்சர் பழனி. 37வது கொஸ்டின். இந்தியாவில் உள்ள பொலிவுறு நகரங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள பொலிவுறு நகரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 10. 38வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள பொலிவுறு நகரங்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள பொலிவுறு நகரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 12. 39வது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம். உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் கமுதி. 40வது கொஸ்டின். அதிக அளவில் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யும் நாடு. அதிக அளவில் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யும் நாடு. ஆன்சர் சீனா. 41வது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? ஆன்சர் த்ரீ கார்ஸ் அணை. 42வது கொஸ்டின் பாருங்க. இரும்புத்தாது அதிகமாக உள்ள கண்டம் எது? இரும்புத்தாது அதிகமாக உள்ள கண்டம் எது? ஆன்சர் ஆசியா கண்டம். 43வது கொஸ்டின். தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. தாமிர உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. ஆன்சர் சிலி.
44வது கொஸ்டின். உலகில் அதிகளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு. உலகில் அதிகளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு. ஆன்சர் சீனா. 45வது கொஸ்டின். உலகளவில் தங்கம் இருப்பு அதிகமாக வைத்துள்ள நாடு. உலகளவில் தங்கம் இருப்பு அதிகமாக வைத்துள்ள நாடு. ஆன்சர் ஆஸ்திரேலியா. 46வது கொஸ்டின். இந்தியாவில் தங்கத்தை அதிகளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம். இந்தியாவில் தங்கத்தை அதிகளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம். ஆன்சர் கர்நாடகா. 47வது கொஸ்டின். உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களுள் ஒன்று எது? உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களுள் ஒன்று எது? ஆன்சர் கோலார் தங்க வயல். 48வது கொஸ்டின். அலுமினியத்தின் முக்கிய தாது. அலுமினியத்தின் முக்கிய தாது. ஆன்சர் பாக்சைட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.